டேய் கிக்கிரி, இந்த தடவை தோத்துட்டு வந்துட்டியா? கிளம்புன நேரம் சரியில்லை தாத்தா. நீ தான் வச்சிருக்கியே துப்பாக்கி, ட்ரம்மு, டப்பா, பாமுன்னு. ஏன் ஒரு பஞ்சாங்க வச்சுக்கப்படாது? இந்த இருக்கான எழுச்சவாயன் இவனோட பல்லுல முடிச்சுட்டு போனாலே போற காரியம் வழங்காது. இந்த புரட்டா தலையை விட்ட புரட்டையில ஊர்ல உள்ள 50 பேர் முடிச்சுக்கிட்டான். எல்லாம் வரிசையா வந்து நிக்கிறாங்க. நான் போகும்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வேலையில போல இருக்கு. கரெக்டா நான் எங்க போனாலும் மங்குன்னு வந்து குச்சிடறான். அவன் என்னமோ அவன் பொண்டாட்டி கை பிடிச்சி எடுத்த மாதிரி எப்படி சண்டைக்கு வரான். நல்லா கடிச்சிட்டு வந்துட்டேன். 40 நாள்ல என்ன மாதிரியே பேசி செத்துருவேன். டேய் வாரிசு, அடுத்து இப்ப கிளம்ப போற. இந்த வாட்டியும் கோட்டை விட்ட காலத்துல நான் தான் இறங்கணும். என்ன தாத்தா இப்படி சொல்லிவிட்ட? நான் உன்ன நம்பி 24 மணி நேரம் டைம் கொடுத்து வந்துட்டேன். எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாரையும் நான் சாகடிச்சே தீரணும். இதுல நான் தோத்தேன்னா அந்த அவமானம் உனக்கு தான். டேய் கிக்கிரி, என் வாரிசு நான் தோக்க விடுவானா? அதானே. முதல்ல இந்த கோழி சாப்பிடு. ஏன் தாத்தா உள்ள தேடு கரப்பாம்பூச்சி எல்லாம் முட்டை போட்டு குடித்து நடத்துதே, சாப்பிடலாமா? சாப்பிடு, நரம்புக்கு நல்லதுடா. இங்க என்ன வெடிக்க வைக்கிற? நாளைக்கு எவ்வளவு பெரிய சண்டை நடக்க போகுது. எல்லாம் போய் ரெடி பண்ணு. நீ எதுக்கு வெடி கொண்டு வந்து தலையில விட்டு பாத்துக்க. நமத்து போனாலும் போயிருக்கும். கிக்கிரி கிருஷ்ணனும் நரம்படி நாகப்பனும் அவங்க ஆளுங்களும் இதுல யார் ஊருக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்களை சுட்டு தள்ள சொல்லி ஷூட்டிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஷூட்டிங் ஆர்டர் விஷயம் பூங்காவனத்தில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா சின்ன பண்ணைக்கும் பூங்கோதைக்கும் தெரியவே கூடாது. ஓகே? எஸ் சார். என்னங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பீங்களா? என்ன பூங்கோதை, நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? வீரத்தால முடியாதத, விவேகத்தால முடியாதத பாசத்தால ஜெயிக்க முடியும்னு நான் நம்புறேன். என் கூட வாங்க. சின்ன கருமணி சிந்தாத தேன் மழை வெள்ளமனோ உந்தன் மனம் கள்ளமில்லா பிள்ளை மனம் என் நாட்டை கேட்டுத்தானே நீயும் மாறணும். உன் தாயின் பூவயத்தில் பால வார்க்கணும். சின்ன கருமணி சிந்தாத தேன் மழையே. வச்சிருந்த பாசத்திலே எல்லளவும் குறைவில்லை. பச்சைமல சாட்சி வச்ச பந்தத்திலும் பழுதில்லை. காதலுக்கு தீர வச்சு பாவத்துக்கு ஆளானோம். மோகத்தையே பந்தலுக்கு வாலிபத்து வீணானோம். காதல் ஒரு கனவுதானே மெய்யா, கொண்ட பாசம் ஒரு தெய்வீகம் அது பொய்யா. மனதினில் கோபம் வளர்ப்பது பாவம், சிந்தித்து பார்த்தால் உனக்கே லாபம். சின்ன கருமணியே சிந்தாத தேன் மழையே. ஆதி முதல் காலம் தொட்டு பாதகனாய் வாழ்ந்திருந்தேன்.
பூமகளின் ஆதரவால் அங்குருவாய் மாறிவிட்டேன். கைபிடித்த காலந்தொட்டு இன்று வரை தொட்டதில்லை. உன் வரவை பார்த்திருந்து கண்ணிமையை மூடவில்லை. தட்டவ போல மனசிருக்குது இங்கே. இவ சத்தியமாக ஊரில் வாழும் கங்கை. பாசத்தில் நீங்க புறப்பட்டு வாவா, வாரிசு போலே வாழ்ந்திட வாவா, சின்ன கருமணியே. சிந்தாத தேன் மழையே, வெள்ள மனம் உந்தன் மனம், கள்ளமில்லா பிள்ளை மனம். என் வார்த்தை கேட்டுத்தானே நீயும் மாறணும். உன் தாயின் பூவயிற்றில் பால வார்க்கணும். சின்ன கருமணியே, சிந்தாத தேன்மழையே. எத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலைக்கு இருக்கேன். நேத்தி வந்தா கேக்குறீங்க வாரிசு வாரிசுங்கிறீங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? இழிச்சவாயா, இன்னுமா என் பிளான் உனக்கு புரியல? நாளைக்கு எப்படி நான் பழி வாங்க நினைக்க போறவங்கள பழி வாங்கியே தீத்துருவேன்டா. அதுக்கப்புறம் அந்த கிக்கிரி பாயில வடநாட்டு கூட்டு போய் ஒவ்வொரு உறுப்பா வித்துற போறேன். அவனோட கிட்னி 1 லட்சம் ரூபாய், அவனோட இருதயம் இருக்குல்ல அது 2 லட்சம் ரூபாய், எல்லாத்துக்கும் மேல அவன் கண்ணு இருக்கு பாரு அது 3 லட்சம் ரூபாய். இல்ல மொத்தத்துல 6 லட்சம் ரூபாய் சொத்துல. அவனை வாரிசுன்னு சொன்னா நீ குறைஞ்சா போடுவ. போய் முதல்ல சோத்து எடுத்து சாப்பிடலாம். நாம பேசுறது அந்த கிக்கிரி கேட்டான் போல, தப்பிச்சு போயிட்டான். இந்த பாரு இழிச்சவாயா, அவனை இந்த ஊரை அழிக்கணும். கிளம்படா சீக்கிரம். அந்த நரம்படி நாப்பேன் ரொம்ப பொல்லாதவன். நிச்சயமா என்ன கொல்லாம விட மாட்டான். அப்படி நான் செத்தா கூட என் உயிர் உங்க மடியில தான். அவன் செத்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஐயோ, அந்த நரம்படி கை ஓங்கிடுச்சு. விட்டா அந்த ஊரே அடிச்சு போடுவான். கிளம்புங்க கிளம்புங்க.
மட்டும் எடுத்துறாதரா. அப்படியே எடுத்தாலும் இந்த உலகத்துல எடுத்துறாதரா. என்னங்க உடனே கிளம்பிட்டீங்க? நான் தெரிஞ்சும் தெரியாம தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. போறது போறிய எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் அந்த வளையத்தை எறிவேன். அது யார் காலத்துல விழுவுதோ அவதான் என் பொண்டாட்டி. வயசு பொண்ணுகள்லாம் முன்னாடி வந்து நின்னுங்க. கல்யாணம் பண்ணவங்கலாம் ஒரு பக்கமா ஒதுங்க. ஏ கிளவி 75 வயசாச்சு. 3 கல்யாணம் பண்ணிட்டு 3 டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நிக்கிறியா? போ போ போ.